வணக்கம் மக்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலாம் பார்த்துலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் 2 பாவக்காய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம், கடுகு, மஞ்சத்தூள், கடலப்பருப்பு, உப்பு, தனி மிளகாத்தூள், 2 வரமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் புளியை கரைச்சி வச்சுருக்கேங்க. ஒரு அரை எலுமிச்சங்காய் சைஸ் போதுமானது. இப்போ நாம் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாமுங்க. குக்கரு சூடாயிடுச்சுங்க. நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலை எண்ணெய் தாங்க, சும்மா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சுங்க. இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூடவே சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் வறுபட்டுட்டோம். வெங்காயம் வெந்துச்சுங்க. கருவேப்பிலை போட்டுடலாம். இது கூடவே வரமிளகாய் போட்டுடலாங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. கட் பண்ணி வச்சுக்கிற பாவக்காய் போட்டுக்கலாமுங்க. அப்படியே நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாமுங்க. இப்போ நல்லாவே வணங்கிடுச்சுங்க பாவக்காய். இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இது கிளறி விட்டுடலாங்க. கூடவே தக்காளியும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு கல் உப்பு இல்லைன்னா தூள் உப்பு 2ல் எது வேணாலும் உங்களுக்கு சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சுக்கிற புளியை இப்போ ஊற்றிடலாங்க. பாவக்காய் கொஞ்சம் வணங்கிடுச்சு. புளி தண்ணி ஊற்றிட்டோங்க. இப்போ நாட்டு சக்கரை நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷன் தாங்க, வேண்டினா வேண்டாம். இப்போ நமக்கு நல்லா கொதிக்குதுங்க. நாம் இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுடலாங்க. பாருங்கள், நல்லா கொதி வருது. நம்ம புளி தண்ணியே போதும், எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. நம்ம மூடி போட்டு 2 விசில் விட்டுடலாங்க. 3 விசிலே வந்துருச்சுங்க. ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க. சாப்பாட்டுக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பிடிக்காதவங்க சொல்கிறவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம இதை பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றியாச்சுங்க. நம்ம சூடாக சாப்பாட்டுக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கூடவே அப்பளம் வச்சுக்கிட்டிங்கனாலும் நல்லா இருக்குங்க. இல்லை ஒரு ஆம்லேட் இது இருந்தாலும் சூப்பராக இருக்குங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.